देखें छोटा भीम एंड द कर्स ऑफ दामियान 31 मई को आपके नजदीकी थिएटर्स में। அது வந்து உங்களை ஒரு கொசு கடிக்க வந்தது. நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பின்னாடி போனா ஏன் நிழலும் பின்னாடி. என்னாச்சு? என்ன சத்தம் அங்க? அங்க பாரு, இது எதுவா இருந்தாலும் இந்த கண்ணாடியை பார்த்து பயப்படுது. அட, நேரா கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. நான் இது வரைக்கும் பூதத்தை நம்பினது கூட கிடையாது. அப்புறம் ஒரு நாள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய பூதங்கள் ரொம்ப கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னங்கறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மழையால என்னை இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப கூட அந்த மழை புயல்லாம் பூதம் தான் உருவாக்குதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா எந்த ஒரு புயல் மழையாலையும் அந்த பூதங்களை பத்தின உண்மைகளை நான் கண்டுபிடிக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது. பூதங்களா எங்க இருக்கீங்க? உனக்கு பின்னாடி. என்ன இதுக்கு முன்னாடி எப்பவாவது பாத்திருக்கியா ரெட்ட பூதத்தை? பூதமே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன ரெட்ட பூதம் குட்ட பூதம்? இவனை நாம பூனையா மாத்திரலாம். என்ன என்ன வேணாலும் பண்ணி தொலைங்கயா. ஆனா தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டு பண்ணுங்கயா. நான் சொல்ற மாதிரி பூதம் தான் இல்ல, நான் சொல்ற மாதிரி பூனை தான். பூதம் தான், பூனை தான், பூதம், பூனை, பூதம். தைரியத்தை இழக்காத. இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். உன்னை பழையபடியே மாத்தணும்னா அந்த பாழடைஞ்ச மாளிகை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. பூதம் மக்களை தொல்லை பண்றதுக்கு ஒரு புது ஸ்டைல். எல்லாரும் சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. பாத்தியா, நீ பேசிட்டு இருந்ததால பசங்க ஓடியே போயிட்டாங்க. அது வந்து உங்களை ஒரு கொசு கடிக்க வந்தது. இவனையே நம்மள மாதிரியே நாம பூதமா மாத்திரலாம். இல்ல வேணா கருப்பா, இவனை நாம குரங்கா மாத்திரலாம். நான் தான் சொல்றேன்ல பூதம்னு. குரங்கா மாத்துனா ரொம்ப நல்லா இருக்கும். பூதம் குரங்கு. இவங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை இன்னும் சண்டை போட வைக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரா ரெண்டு பேரையும் நம்ம ஜெயிக்க முடியும். பீம், ஜாக்கிரதை, பாத்து போ. சரி, உங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்க? நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். ரெண்டு பேரும் ரெட்ட பிறவி. அதனால தான் உன்னை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்ன பண்ணுவ? இனிமே என் கண்ணுல பட்ட உன்னை நான் விடவே மாட்டேன். போ போ. இப்போ நம்மளோட அடுத்த பிளான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, பூதம் பூனைக்கு கண்ணாடினா எவ்வளவு பயம்னு? பூதமா மாறினதுக்கு அப்புறம் எனக்கும் கண்ணாடி பார்க்க பயமா இருக்கு. நாங்க பூதங்க அந்த கண்ணாடிய தொட்டா அதுக்குள்ள கைதி ஆயிடுவோம். அப்படின்னா நமக்கு பெரிய செவ்வறு அளவுக்கு கண்ணாடி வேணும். அப்பதான் இருட்டுல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த கண்ணாடியில தெரிவாங்க. என்னால கண்ணாடியே தொட முடியாது. ஆனா டோலு போலுவை என்னால தூக்க முடியும். தெரியும் நீ போரா இருக்கன்னு. உன்கிட்ட வேற ஐடியாவே இல்லையா? அதனால தான் நீ என்ன மாதிரி காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க. கேட்க மாட்ட. அப்ப சரி, இந்தா என்னுடைய ஒரு குத்த வாங்கிக்க.
கண்ணாடி கருப்பா அண்ணா என் தம்பி. அப்படின்னா நீங்க முதல்ல நான் சொல்றபடி செய்யணும். அப்ப சீக்கிரமா சொல்லுப்பா. முதல்ல அந்த பூதம் பூனைய பழையபடி மனுஷனாக்குங்க. ரெண்டாவது பூதம் குரங்க பழையபடி காளியாவ மாத்துங்க. மூணாவது நிபந்தனை, அண்ணன் தம்பி பூதங்களான நீங்க இனிமே ஜனங்களை பயமுறுத்த கூடாது. பயமுறுத்த மாட்டோம், என்னைக்கும் பயமுறுத்தோம். என்னுடைய அன்பு தம்பி கருப்பு. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க லீவ் எல்லாம் முடிய போகுது. சீக்கிரமா கிளம்பி விளையாட போறேன். அப்போ முடிவாயிடுச்சு. பால்ல கை படவே கூடாது, காலால தான் விளையாடணும். அப்புறம் ஆப்போசிட் டீம் உடைய பாஸ்கெட்ல போடணும். பாஸ்கெட்ல யாராவது போட வரும்போது பாலை தடுக்கிறதுக்கு நீங்க உங்க கைய பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பாஸ்கெட்டுக்கும் 2 பாயிண்ட். அதுவும் நடு சர்க்கிள்ல இருந்து நீங்க பாஸ்கெட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எந்த டீம் முதல்ல 15 பாயிண்ட்ஸ் எடுக்கறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். இந்த விளையாட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கே. இளவரசி இந்துமதி வாங்க. என்ன நீயும் எங்க கூட விளையாட வரியா இந்துமதி? வரேன் பீம். பிரமாதம். ராஜகுமாரி மட்டும் நம்ம டீமுக்கு வந்துட்டாங்கன்னா 2 டீமுமே நல்ல பலமா இருக்கும். சரியா? ஓ, எனக்கு பீமோட டீம்ல இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. அவன் டீம்ல சுட்கி இருக்கா. அதனால நீங்க எங்க டீம்ல இருக்கணும். உங்களை வரவேற்கிறோம் ராஜகுமாரி. ஓவரா ரியாக்ட் பண்ணது போதும். ராஜகுமாரி, இவங்கெல்லாம் வேண்டாம், நான் உங்களை வரவேற்கிறேன். என்னப்பா அப்படியே லுக்கு விட்டுட்டு இருக்க போறியா இல்ல விளையாட வர போறியா சொல்லு. எங்க டீமோட கேப்டன் பீம் தான். நீ பிரமாதமா ஆடுற. அதோட கோலையும் நீ நெருங்கிட்ட. நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, நான் போய் அவனை தடுக்கிறேன். இல்ல, நான் தான் போய் அவனை தடுப்பேன். சட்கி, இப்ப எல்லாருக்கும் சாப்பிட்டு லட்டு தானே கொடுக்க போறேன். லட்டுவா? எங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு.
என்ன பண்றீங்க? பீமால கூட எங்களை தடுக்க முடியல. தலைவா, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நமக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. பாயிண்ட் கிடைச்சிருக்கா? நீங்க நம்ம சைடுலயே வந்து கோல் போட்டிருக்கீங்க. நியாயமா பார்த்தா நீங்க அங்கதான் கோல் போட்டிருக்கணும்.